சிங்கத்தோட ஒரு குட்டி வேட்டைக்காரனை ட்ராப் பண்ணிடுச்சு. பேப்பரு. அடடா, சாரி மிமிக்ரி அங்கிள். இந்தாங்க மாமா, உங்களோட நியூஸ் பேப்பர். அட மருமகனே, இந்த நியூஸ் படிச்சியா? குசேல் சிங் ஃபட்டூஷ் நகரத்துக்கு அக்கம் பக்கத்துல இருக்க சிட்டில எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கானா. இத பாத்தியா? இப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த காலத்துல கூட கொள்ளைக்காரங்க இருக்காங்களா? என்னப்பா சாச்சா பத்திச்சா, ரசகுல்லா சாப்பிடுறீங்களா? பிரமாதம், இது பார்க்கவே அருமையா இருக்கு. நானும் ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்துடுறேன். கோஜி அங்கிள், நீங்க தந்த கிஃப்ட் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆல்வேஸ் வெல்கம் பத்திஜா, மை பிளஷர். அடேங்கப்பா, கோஜி சிங் கையோட பர்ஃபியூம் பாட்டில கொண்டு போயிட்டு இருக்காரு. நானும் இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். இதுல இருந்து நல்ல வாசனை வரும் போல இருக்கு. ஃபண்டூஸ் நகர மக்களே, ஒழுங்கா எந்திரிச்சு நில்லுங்க. ஏன்னா இப்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறது கொள்ளக்காரனுக்கெல்லாம் கொள்ளக்காரன். இவர்தான் குசேல் சிங். என்ன வண்டிய ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்க இந்த காலத்துல குதிரையில கொள்ளக்காரனா? ஆமா ஆமா, குதிரையில வர கொள்ளக்காரன் தான் ஒரு காலம் இருந்துச்சு. என் பேரை கேட்டாலும் எல்லாரும் நடுங்குவானுங்க. இப்பெல்லாம் யாரும் என்ன மதிக்க மாட்டீங்க. உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். இந்த கொள்ளக்காரன் யாருன்னு காட்டுறேன். அவருக்கு சிரிக்கிறதும் தமாஷ் பண்றதும் சுத்தமா பிடிக்காது. அவர் முகத்துல எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், அதுதான் கோவம். இந்த டாபால இருக்க எல்லா சாப்பாட்டு பொருளையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. மாமா கம்முன்னு இருங்க, அவருக்கு சிரிச்சா பிடிக்காது. உங்களால நாங்களும் மாட்டிக்க போறோம் மாமா. சிங், உனக்கு அவ்வளவு தைரியமா? என் கண்ணு முன்னாடி சிரிச்சிருக்கா? இல்ல சர்தார், அது வந்து நான் கேட்டதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? திலால் சிங், உனக்கு அவ்வளவு தைரியமா? என் கண்ணு முன்னாடியே சிரிக்கிற உன்னை நான் இன்னைக்கு. சங்கர், நான் வந்து ஓஹோ, இதான் விஷயமா? அப்ப நீ இந்த பாட்டில் இருந்து ஸ்ப்ரேய உன் மேல அடைச்சுக்கிட்ட, அதான் சிரிச்சுக்கிட்டே இருக்க. இங்க பாரு பல்வான், அது ஒண்ணும் பர்ஃபியூம் கிடையாது, இது ஒரு லாஃபிங் கேஸ். இத உன் மேல நீயே ஸ்ப்ரே பண்ணிருக்க, அதனால தான் உன்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்கிள், நான் உள்ள போய் பாக்குறேன். மத்த பொருள்லாம் எடுத்துட்டு வர ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியல. இனிமே என் பிசினஸ்க்கு என்ன ஆகும்? கவலைப்படாதீங்க மிமிக்ரி அங்கிள். நீங்க அரிசி கோதுமைக்கு பதிலா புல்ல கட்டி அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரி வாங்க, கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே சிரிப்பா? போலீஸா? இங்க போலீஸ் எப்படி வந்தாங்க? இவன் தான் அந்த கோல்மால் வேலை பண்ணிருக்கான் போல இருக்கு. அவனை கையோட தூக்கிடுவாங்க. இன்னைக்கு நான் கத்து தரேன் அவனுக்கு எல்லாத்தையும். இல்ல வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்ன விடுங்க, அந்த கொள்ளைக்காரன் என் மாமாவை கடத்திக்கிட்டு போறான். கொஞ்சம் பொறுமையா இரு பத்திச்சா, இப்ப நீ போனா சாச்சாவோட உயிருக்கே ஆபத்தாயிடும். மதுகுணச்சி, கொள்ளைக்காரங்க வந்து என் மாமாவை கடத்திட்டு போயிட்டாங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. நம்ம சிட்டியில கொள்ளைக்காரனா? அவனை விடவே மாட்டேன். ஆனா மேடம், அவங்க தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்களே, இப்ப நம்ம எப்படி அவங்கள பிடிக்கிறது? நம்ம இந்த புல்லோட லைனை ஃபாலோ பண்ணி போனாலே போதும், அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். ஓ, இங்க பாருங்க மேடம், இதுக்கப்புறம் ரோட்ல விழுந்த எல்லாத்தையுமே ஆடு சாப்பிட்டுடுச்சு. இப்ப அவங்க போன வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த தொப்பி மாமாவோடதாச்சே.
இல்ல நான் எதுவும் பண்ணல, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு இந்த தொப்பி எங்க இருந்து அந்த கிடைச்சது? பயங்கரமான கொள்ளைக்காரன் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருந்தா, அவனை தூக்கிட்டு போகும்போது அவன் தலையில இருந்து கீழே விழுந்துருச்சு. அதை நான் எடுத்துக்கிட்டேன். கொள்ளைக்காரங்க எந்த பக்கம் போனாங்க? இதோ இந்த பக்கம் தான். அது இருக்காரு மாமா. அடடா, இந்த ஆளு எவ்வளவுதான் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், எவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க மாமாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. முதல்ல மாமாவை காப்பாத்தணும். கோஜி அங்கிள், அந்த லாஃபிங் கேஸ திருடர்கள் மேலேயும் தெளிச்சாகணும். அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குசேல் சிங் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவான். அப்ப குசேல் சிங்கே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவான். நம்ம நைஸா போய் மாமாவை காப்பாத்திடலாம். ஆனா பத்திஜா, இந்த கொள்ளைக்காரங்க தன்னோட மொத்த முகத்தையுமே துணியால மறைச்சிருக்காங்களே. லாஃபிங் கேஸ் அவங்க மூக்கு வரைக்கும் எப்படிப்பா போகும்? ஐடியா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்க கேஜெட் பேக்கை என்கிட்ட கொடுங்க. இந்த ஈ எங்க இருந்து வந்துச்சு? போ. இப்ப பாருங்க என் விளையாட்ட. லால் சிங், நீ அசையாம அப்படியே இரு. அந்த ஈய நான் ஒரு வழி பண்றேன் பாரு. ஏய், என்னையே அடிச்சிட்டல. இப்ப அடுத்தது லாஃபிங் கேஸோட பவர். நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்தேன். என்னைய போட்டு அடிக்கிற நீ. எனக்கு ஒரே சிரிப்பா வருது. எவன்டா இங்க சிரிக்கிறது? முதல்ல இப்படி சிரிக்கிறத நிறுத்துங்க. எனக்கு சிரிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. எனக்கு சிரிப்பா வருது. சிரிப்பை நிறுத்த முடியல. நிறுத்துங்க. உங்களோட இந்த சிரிப்பால எனக்கு தூக்கமே கெட்டு போச்சு. எதுக்குடா இப்ப சிரிக்கிறீங்க? சிரிக்கிறத நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொன்ன. மாமா, நீங்க நல்லதானே இருக்கீங்க? ஆமா ஆமா மருமகனே, அவங்க எல்லாரும் செய்து என்ன ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணானுங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை டார்ச்சர் பண்ணதா சொல்ற, அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? என்னோட இடத்துக்கே வந்திருக்கீங்க. லால் சிங், சீலா சிங், அவங்கள உண்டை இல்லைன்னு பண்ணுங்க. போங்க. நீ எங்களோட இடத்துக்கே வந்துட்டியா? ஓடி ஓடி போறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாத. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. போதுண்டா, சிரிப்ப நிறுத்துங்க. சிரிக்கிற சத்தத்தை கேட்டாலும் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கெக்கா பக்கான சிரிக்கிறத நிறுத்து. குசால் சிங், எவ்வளவு நேரம் தான் நீயும் உன் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருப்ப? நீயும் கொஞ்சம் சிரிக்கலாம்ல? இங்க பாரு, இந்த குசால் சிங் எப்பவும் சிரிக்க மாட்டான், சிரிக்கவே மாட்டான். அப்படின்னா அதையும் இப்ப பாத்துடலாம். சிரிச்சு சிரிச்சு ஒரு வழி ஆயிட்டீங்களா? சிரிச்சது போதும்டா, இனிமே ஜெயில போய் உட்காந்து அழுதுகிட்டே இருங்க. என்னத்தன்னு சொல்ல, ஏதுன்னு சொல்ல, சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. பல்வான், இந்த ஆன்டிடோஸை மோந்து பாரு. இங்க பாருங்க, இந்த குசால் சிங் எப்பவுமே சிரிக்கவே மாட்டான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சிரிப்பை விட நல்ல மருந்து எதுவும் இல்லைன்னு.
ஆனா இன்னைக்கு சிரிச்சு சிரிச்சு என்னோட வயிறே இன்னைக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் வயிற்று வலிக்கான மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் போல இருக்கு.